எனக்கு அன்பான தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு அரசியலை பற்றி நாம பேசும்போது இங்கு அநேகர் சமகாலத்தில் என்ன விதமான அரசியல் போக்கு இருக்கிறது, எந்த விதமான அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள், அதை மையமாக வைத்து மாத்திரமே அரசியல் பேசுகிறார்கள். அரசியலை பேசும் முன்பாக கடந்த ஒரு 50 ஆண்டுகள் இந்த தமிழ்நாட்டில் திராவிட அரசுகளால் என்ன விதமான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்க சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். நம்ம எல்லாருமே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, திராவிட சித்தாந்தம் அப்படின்னு சொன்னாலே கண்ணை மூடிக்கொண்டு இவங்க என்னத்த பண்ணிருக்க போறாங்க, எங்கேயும் ஊழல் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊழல் குற்றச்சாட்டுகளை அவதூறாக சொல்லி செல்கிறோம். திமுக மீது 2G வழக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை பதிவு செய்தார்கள். அந்த குற்றச்சாட்டு மூலமாக திமுக ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்தது. ஆனால் அந்த குற்றத்தை இவர்களால் நிரூபிக்க முடிந்ததா அப்படின்னா இல்ல. ஏன் நிரூபிக்க முடியவில்லை? காரணம், இவர்கள் குற்றம் சாட்டியதே பொய்யான குற்றச்சாட்டு தான். இப்படிப்பட்ட பொய்யான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இவர்கள் தொன்று தொட்டு வைத்துக் கொண்டே வருகிறார்கள். எதற்காக இவர்கள் ஊழல் குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள்? திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது வைக்கிற ஊழல் குற்றச்சாட்டை போல மற்ற கட்சிகளில் ஊழல்கள் இல்லையா என்று சொன்னால் எல்லா கட்சியிலும் ஊழல் இருக்கிறது. ஊழல் குற்றச்சாட்டுக்காக தண்டிக்கப்பட்ட ஒரு கட்சியை இவர்கள் ஊழல் குற்றச்சாட்டை மறுபடியும் சொல்ல மாட்டார்கள். உதாரணம் பாத்தீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் கட்சி. நரேந்திர மோடி அவர்கள் PM ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஃபண்ட் கலெக்ட் பண்ணாரு. அந்த ஃபண்டை என்ன பண்ணாரு தெரியுமா? கடைசியா அவராகவே அதை வைத்துக் கொண்டார். அது அவருக்கு தனிப்பட்ட ஃபண்ட் மக்கள் கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ஏமாற்றி விட்டார். அதன் பிறகு அதானி மூலமாக மிகப்பெரிய மோசடியை இந்த பாஜக அரசு செய்தது. ஆனா அதை பத்தி எல்லாம் யாருமே பேச மாட்டாங்க. பாஜக பத்தி பேச மாட்டாங்க. இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற கட்சிகளுடைய ஊழல்களை பேச மாட்டாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கிற அவர் ஊழல் செய்துட்டார், இவர் ஊழல் செய்தார் சொல்லிட்டு அவதூறான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து சொல்லி வருவார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஏன் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இவர்களாக சொல்லவில்லை. இப்ப நான் ஒருத்தனை ஒரு குற்றம் சாட்டுறேன், இவன் தான் திருடுனா அப்படின்னு குற்றம் சாட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த திருட்டை நான் பார்த்தேன்னா, இல்லைன்னா அது ஒரு இடத்துல திருடப்பட்டவன் அவன் நேரடியா அவனை குற்றம் சுமத்துறானா அப்படின்னு பார்த்தா ரெண்டுமே நடந்திருக்காது. யாரோ ஒருத்தர் சொல்லி அதை இன்னொருத்தர் சொல்லி இப்படி யார் சொன்னான் என்று தெரியாம அந்த ஒரு செய்தி சமூக வலைதளங்களில் அல்லது செய்திகளில் அது பரவி வரும். அந்த செய்திகளை உண்மை என்று சொல்லி இவர்களும் அதை கத்தி கூப்பாடு போடுவார்கள். அப்படித்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அபாண்டமான பழிகளை இவர்கள் சுமத்துகிறார்கள். இப்படிப்பட்ட அபாண்டமான பழிகளை இவர்கள் சுமத்துவதின் நோக்கம் ஒன்றே ஒன்றுதான். தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மாத்திரம் இவர்கள் குற்றத்தை சுமத்துவதற்கு ஒரே ஒரு காரணம், திராவிட முன்னேற்ற கழகம் அது சமூக நீதி பேசுகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் அனைவரும் சமம் என்று பேசுகிறது. இந்தியாவிலே 2 சித்தாந்தங்கள் இருக்கிறது. ஒன்று ஆரிய சித்தாந்தம். இந்த ஆரிய சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அனைவரும் சமம் இல்லை என்று சொல்லுகிறது. வர்ணாசிரம கோட்பாடு, அதான் சனாதன கோட்பாடு. அந்த கோட்பாடுதான் இந்தியாவே முழுமைக்குமாக நிறைந்திருக்கிறது. அதை எதிர்க்கிற ஒரு கோட்பாடு தான் திராவிட கோட்பாடு. இந்த திராவிட கோட்பாடு எப்போதுமே அனைவரையும் சமமாக பாவிக்கும், அனைவரும் சமம் என்று சொல்லும், பெண்களுக்கும் சம உரிமை இருக்கு என்று சொல்லும், அனைத்து மக்களும் கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும், அனைவரும் சம வாய்ப்புகள் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லும். அப்படிப்பட்ட திராவிட சித்தாந்தத்தை அழிப்பதற்கு ஆரிய சித்தாந்தவாதிகள் எடுக்கக்கூடிய சூழ்ச்சியின் ஆயுதம்தான் அபாண்ட குற்றச்சாட்டுகள். அவர்கள் பாத்தீங்கன்னா எல்லாரையும் விட்டுருவாங்க. இப்ப கூட சமீபத்துல தாவேக்கால ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. அதிமுகவுல ஊழல் குற்றச்சாட்டுல இருக்கிற நபர்களை தாவேக்கா அவர்கள் அரவணைத்துக் கொள்கிறார்கள். ஆனா அந்த தாவேக்கா என்ன சொல்லுது,
ஊழல் குற்றச்சாட்டு உள்ள யாரையும் நாங்க விட மாட்டோம். நாங்களும் ஊழல் செய்ய மாட்டோம். ஊழல் குற்றச்சாட்டில் இருப்பவரையும் விட மாட்டோம். ஊழலும் வராமல் நாங்கள் தடுப்போம் என்று சொல்லி அறைகூவல் விடுக்கிற தாவேகா ஊழல் குற்றச்சாட்டில் மூழ்கி கிடக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த 2 விஜயபாஸ்கர்களை அரவணைத்துக் கொள்கிறது. அதனுடைய நோக்கம் என்ன? அதனுடைய நோக்கம், இவர்கள் ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்ப்பவர்கள் அல்ல. தாவேகா ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்ப்பவர்கள் அல்ல. ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்ப்பவர்கள் என்ற போர்வையில் ஆரியத்துக்கு துணை போகிறவர்கள் தான் இந்த தாவேகா. தாவேகா மாத்திரமல்ல, இந்தியாவில் இருக்க பல கட்சிகள் ஆரியத்துக்கு துணை போகிறது. ஆரியத்துக்கு துணை போகும்போது என்ன நடக்கும் தெரியுமா? அந்த துணை போகிற நபர்கள், இந்த தலைவர்கள், அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை என்பதே சாமானியர்களுக்கு தான் பிரச்சனை. தலைவர்கள் சுலபமாக வாழ்வார்கள். அவர்களுக்கான தேவையான மதிப்பு, மரியாதை, பொருளாதாரம் எல்லாமே கிடைத்துவிடும். ஆனால் இங்க பாதிக்கப்படுகிறவன் சாமானியன் தான். இந்த சாமானிய உரிமைகளை இந்த தலைவர்கள் அடைவு வைத்து விடுகிறார்கள். எந்த ஒரு தலைவன் எனக்காக பேசிக் கொண்டிருக்கிறானோ அந்த தலைவன் ஒரு கட்டத்தில் அவன் வேறு ஒரு கட்சிக்கு மாறும்போது அவரை பின்பற்றுகிற பெரும்பாலான தொண்டர்கள் மாறி போய் விடுகிறார்கள். அங்க என்ன நடக்கிறது? அவர்கள் உரிமைகள் பறிபோகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை இவர்கள் ஊழல் குற்றச்சாட்டு என்று எதிர்ப்பதற்கு காரணம், அவர்கள் சமூக நீதி பேசுகிறார்கள், அவர்கள் சித்தாந்தம் பேசுகிறார்கள். ஒரு மரத்திற்கு வேர் எப்படி முக்கியமோ அதை போல ஒரு தலைவனுக்கு ஐடியாலஜி ரொம்ப முக்கியம். இந்த சித்தாந்தம் இல்லாத எந்த ஒரு கட்சியும் நீங்கள் நம்பாதீர்கள். சித்தாந்தம் என்ன சொல்லும் தெரியுமா? தலைவர்கள் மாறலாம். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏதோ ஒரு தலைவர் இருக்கலாம், நாளைக்கு வேற ஒரு தலைவர் வரலாம். ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் எதை பேசும்? சமூக நீதி பேசும், அனைவரும் சமம் என்று பேசும். அதுதான் அவங்களுடைய ஐடியாலஜி. அந்த ஐடியாலஜி தான் மக்களை வளர்ச்சியின் பாதையில் வழி நடத்துகிறது, மக்களை பாதுகாப்பா வழி நடத்துகிறது. ஆனா மற்றவங்க இருக்குமா அது செய்யறாங்களா? இல்ல. அவங்க சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு அதை தாரோம், இதை தாரோம், நீங்க எதுக்கு படிச்சுக்கிட்டு 12ஆம் கிளாஸ் படிச்சது போதும், தொழிற்கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள், வேலைக்கு போங்க, இதுக்கு மேல நீங்க படிச்சு என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய கல்விக்கு, உங்களுடைய கனவுக்கு முட்டுக்கட்டை போடுவார்கள். ஆரிய சித்தாந்தவாதிகள், திராவிட சித்தாந்தவாதிகள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உன்னால் எது வரைக்கும் படிக்க முடியுமோ தொடர்ந்து படி, உங்களுக்கு நாங்க உதவித்தொகை செய்கிறோம், உங்களை நாங்க ஊக்குவிக்கிறோம், நீங்க என்ன படிக்க விரும்புகிறீர்களோ, வெளிநாடுக்கு சென்று படிக்க விரும்பினாலும் எல்லா உதவிகளையும் நாங்க செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மை தூக்கி விடுவதில் முக்கியத்துவம் கொடுப்பது திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா மற்ற கட்சிகள் அதை செய்யுமா? செய்யாது. அப்படி இருக்கும்போது மக்கள் எல்லாம் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிறார்கள்? காரணம், இவர்கள் இந்த சோசியல் மீடியாக்கள் மூலமாக, செய்திகள் மூலமாக இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அபாண்டமான குற்றச்சாட்டுகளை மீண்டும் 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 சொல்லி, அதாவது ரிப்பீட்டட் லைஸ், அது ட்ரூவா மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. மீண்டும் 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 ஒரு பொய்யை சொல்லி 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 அது மக்களின் மனதில் நிறுத்தி கடைசி என்ன பண்ணிடுவாங்க? ஒன்றுமே தப்பு செய்யாத ஒரு நபரை குற்றவாளியாக தீர்த்து விடுவார்கள். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்த ஒரு மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? கரூர் விஷயத்துல குற்றவாளியை தப்ப விட்டதுதான். அவரை இவர்கள் சும்மா விட்டதின் விளைவு இன்றைக்கு அவர்கள் எங்கு நிற்கிறார்கள்? RSS சித்தாந்தத்தை உள்வாங்கி கொண்டு இன்னைக்கு தாவேகா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக அவர்கள் சதி செய்து கொண்டிருக்கிறார்கள். சட்டப்பேரவையில் அண்ணன் வன்னியரசு அவர்கள் பாஜகவினுடைய ஒரு காரியத்தை சுட்டிக்காட்டி பேசுகிறார். சபாநாயகர் பதறுகிறார். பாஜக பத்தி பேசக்கூடாமல் தடுக்கிறார். அப்படின்னா இவங்க யாரை ஆதரிக்கிறார்கள், யாருக்கு அனுகூலமா இருக்கிறார்கள், யாரால் இயக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற சந்தேகங்கள் இருக்குது. நன்றி, வணக்கம்.